இருதய நோய் வந்து பாரம்பரிய நோயா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பாரம்பரியமான நோய் இருதய நோய் அப்படிங்கிறதுக்கு எந்த மருத்துவ சான்றுகளும் இல்லை. அடிக்கடி கை கால் குடைச்சல் ஏற்படுது, எலும்புகளை உறுதியாக்கக்கூடிய மாத்திரையும் சாப்பிட்றேன், கால்சியம் மாத்திரைகள் நான் சாப்பிட்டுட்டு வரேன். அப்போ கால்சியம் மாத்திரை அதிகம் சாப்பிட்டா அது இதயத்தில் பிடிந்து அட்டாக் ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. மருந்து கடையில் தன்னாலே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது, அதை வாங்கி சாப்பிட்டோடனே கொஞ்சம் குணமான மாதிரி ஒரு இது தோன்றது தப்பான விஷயம். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. மருத்துவ குறிப்பு குறித்த நம்மளுடைய காணொளிகள் அப்படின்னு போன காணொலின்னு வெளியிட்டிருந்தேன். இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மருத்துவ குறிப்புகள் பொதுவாக உடல்நலம் குறித்து டாக்டர்களுடைய பொது அறிவுரைகள் தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். இது ஸ்பெஷலாக யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய நோய்களுக்கான பரிந்துரைன்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். சரியான மருத்துவர்களை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். இருந்தாலும் பொதுவான ஒரு விழிப்புணர்வு, மருத்துவ விழிப்புணர்வு தான் இந்த காணொலியுடைய நோக்கம். இந்த இருதயம் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட நம்ம கேட்டு சில கேள்விகளை நம்ம தெரிந்ததுக்கப்புறம் அதனுடைய சாராம்சம் தான் இந்த காணொலி. இருதய நோய், அதாவது இருதயத்துக்கான பாதிப்பு வரக்கூடியதாக சொல்கிறது என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், ஹை ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், புகை பழக்கம், எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் இருப்பது, உடல் பருமன், ஒபிசிட்டி, பாரம்பரியத்தன்மை, இந்த 6 காரணங்கள் தான் இதய நோய்க்கான வாய்ப்பை அதிகரிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 6ம் இருந்தால் தான் நம்ம இருதயத்துக்கான இதய நோய்க்கான வாய்ப்புகள், இதய நோய் வரும், அல்லது இந்த 6ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் வரும்னு சொல்லலை. வாய்ப்பை அதிகரிக்கிறது. 6மே இருந்தால் கூட இருதய நோய்க்கான வாய்ப்பு அதிகம் தான் சொல்கிறாங்களே, வந்துரும்னு கட்டாயம் இல்லை. சரி, இதில் ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இருதய நோய் வந்து பாரம்பரிய நோயா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பாரம்பரியமான நோய் இருதய நோய் அப்படிங்கிறதுக்கு எந்த மருத்துவ சான்றுகளும் இல்லை. இப்போ அப்பாவுக்கு வந்து மாரடைப்பு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுருக்குறோம், இதை வந்து பரம்பரை நோயின்னு சொல்கிறாங்களே, எனக்கு வந்துருமா? அப்போ இவர் பையனுக்கு வந்து 45 வயசு ஆகுது, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு 2யும் எடுத்தோம், ஸ்டாட்டின் அப்படிங்கிற மாத்திரையும் எடுக்கிறதா ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. ஒரு 45 வயசு ஆள் கேட்குறாரு. அப்போ அந்த மாத்திரை எடுத்துக்கொள்வது இருதய நோய்க்கான வாய்ப்பை குறைக்கும்னு படிச்சிருக்கேனே, அந்த மாத்திரை எடுத்துக்கொள்ளாமான்னு கேட்குறாரு. கேள்வி என்னன்னு பார்த்துக்குங்க. 45 வயசு இந்த ஒருத்தர் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குறாரு, அப்பாவுக்கு மாரடைப்பு வந்திருக்கு, பைபாஸ் அறுவை செஞ்சுருக்கோம், இருதய நோயை பரம்பரை நோயின்னு சொல்கிறாங்க, நானும் நிறைய உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்கிறேன், ஸ்டாட்டின்கிற மாத்திரை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாட்டின்கிற மாத்திரை வந்து இருதயத்துக்கான நல்ல மாத்திரை தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது எனக்கு அதை எடுத்த வாய்ப்பு குறைன்றாங்களே, எனக்கு இருதய வருமானு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு இன்னொன்று சொல்லிக்கிறாரு. அடிக்கடி கை கால் குடைச்சல் ஏற்படுது, எலும்புகளை உறுதியாக்கக்கூடிய மாத்திரையும் சாப்பிட்றேன், கால்சியம் மாத்திரைகள் நான் சாப்பிட்டுட்டு வரேன். அப்போ கால்சியம் மாத்திரை அதிகம் சாப்பிட்டா அது இதயத்தில் பிடிந்து அட்டாக் ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. அப்போ டாக்டருக்கு பதில் சொல்கிறாரு. இப்போது இது சரியா அது சரியா அப்படின்னு இருதய நோயில் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் முதல் பதில். இது நல்லதா அது கெட்டதாங்கிற மனநிலையிலேயே எதை சாப்பிட்டா தெரியும் அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் போய் கண்ணா பின்னான்னு யார்கிட்டையாவது போய் பொது ஒப்பீனியன் கேட்டு, அதாவது அந்த இருதயம் சம்மந்தப்பட்ட நிபுணர் அல்லாத, மருத்துவர் அல்லாதவர்கிட்ட கேட்டு, மேலும் இந்த இணையதளங்களில் நிறைய இந்த மாதிரி கிடைக்கிது, தகவல் கிடைக்கிது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு புகைப்பழக்கம் இருந்தால் நல்லது, அதுக்கு புகைப்பழக்கம் இல்லாட்டி நல்லது, அல்லது இதை குடிக்கிறது நல்லது, பாரம்பரிய நோய் இருந்தால் வந்துடும், இதை மாதிரியெல்லாம் விட்டுருங்க. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்புங்கிறதெல்லாம் இருதய நோய்க்கு ஒரு டெஃபினேஷன் தான் இன்னும் கொண்டு வர முடியலைங்கிறது நிபுணர்களுடைய கருத்து. குறிப்பாக மருந்து கடையில் தன்னாலே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது, அதை வாங்கி சாப்பிட்டோடனே கொஞ்சம் குணமான மாதிரி ஒரு இது தோன்றது தப்பான விஷயம். அந்த மனப்பான்மை பெருகி வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப பெருகிடுச்சு. உடல் உழைப்பு சார்ந்த வாழ்க்கை என்பது ஒரு வேறு. அந்த உடல் உழைப்பு சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறையை தாண்டி ஆஃபீஸில் உட்கார்ந்த இடத்துலேயே வேலை, ஐடி பெருமக்கள், பொதுவாக நான் ஏன் அவங்களை குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறாங்க, ஐடி பெருமக்கள், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்
அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. 2, கணினிகள் பயன்பாடு. கணினிகள் மூலம் வேலை செய்வது மிக அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் அதை பயன்படுத்தணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கணினி மேலே நம்ம குற்றம் சொல்கிறதோ இல்லை உடல் உழைப்பு அதிகம் இல்லாதவங்களை பூரா நம்ம வந்து குற்றம் சாட்டுற துணியிலையோ நான் சொல்லலை. அது இருதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துதுங்கிறதுல இருக்குது. அப்போது ஏன் உட்கார்ந்த இடத்துல உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு வருது? அவங்களுக்கு பிபி அதிகமாக, பிபி ரத்த அழுத்தம் அதிகமாக குறைவோ கூடுதலாக வாய்ப்பு, சர்க்கரை நோய் அதிகமாகிற வாய்ப்பு, இது மாதிரி இருக்கிறதுனால இதய நோய் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களாக போய் எதாவது யோசிச்சுக்கிட்டு பொதுவெளியில் கிடைக்கிற தகவலை வச்சு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி குணமாயிடுச்சுங்கிற பிரமையை உண்டு பண்ணுறதை விட டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. இதுதான் அவங்களுடையது. சரி, பொதுவாக அந்த கால்சியம் ஸ்டாட்டின் மாத்திரை சாப்பிட்றது நல்லது தான், அதை வந்து டாக்டர்கள் மறுக்கலை. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டாட்டின் மாத்திரைங்கிறது ஒரு அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பு தான். அது கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுக்கு உதவுது அப்படிங்கிறத பொதுவான மருத்துவ குறிப்பு. ஆனால் ஸ்டாட்டின் மாத்திரை எடுத்துக்கணுமா வேணாமாங்கிறது டாக்டர் தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ அவர் ஸ்டாட்டின் மாத்திரை எடுத்ததுனாலேயே குறைஞ்சிரும்னு அர்த்தம் அல்ல. அவருக்கு ஸ்டாட்டின் மாத்திரை தேவையா, அப்படியே எடுத்தாலும் அது அவருக்கு அவருடைய குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அதை இதே நோய் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். 1, முறையான உடற்பயிற்சி, மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுதல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா டாக்டர்ஸுமே, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது அதுதான். மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து ஒரு பெரிய கலை, இது ஆர்ட். இந்த மனதை சந்தோஷமாக வைத்துக்கிறது அப்படின்னா மனநலன் சார்ந்தது. அதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை, பொருளீடு, அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள், இதெல்லாம் மனதை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சாத்தியமான பொருளாக இருக்குதா இல்லையாங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர். அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் முடிந்தளவு சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை சந்தோஷமாக வைத்துக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது, இதெல்லாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு, இருதய நோய் வராமல் தடுப்பதற்கு ஆன வழிமுறைகள். இது பொதுவான வழிமுறைகள் தான். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்டர் தான். சரி, இப்போ இதுக்கு வந்து அப்பா அதான் சொன்னானே, அப்பா இருதய சிகிச்சை பண்ணிக்கிட்டாரு, எனக்கு அது மாதிரி வந்துடுமா? ஏன்னா பரம்பரை நோயாக அப்பா பண்ணதுனாலே உங்களுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல அவருக்கு என்ன காரணங்களால் வந்ததோ, யாருக்கு தந்தைக்கு வந்து என்ன காரணங்களால் மாரடைப்பு நோய் வந்ததோ அந்த காரணங்கள் உங்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த நோய் வரும். அப்படியே வரணுன்ற அவசியம் இல்லை. அவருக்கு தந்தைக்கு வந்து இருதய நோய் வந்து அவர் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சூழல் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம வேறு காரணிகள் கூட இருக்கலாம். அது பரம்பரை இது வழியாக, ஜீன் வழியாக தான் வருது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அப்படி இருக்கான்னு தெரியாது. அவருடைய மாறுபட்ட பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள், ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கலாம். உங்களுக்கும் அது போன்ற காரணங்கள் இருந்தால் தான் வரணும் ஒழிய பாரம்பரியமாக வரணுன்ற அவசியம் இல்லைங்கிறது டாக்டருடைய இது. ஸோ இருதய நோய் பாரம்பரிய வியாதி இல்லை அப்படிங்கிறது ஒரு மருத்துவருடைய பொதுவான குறிப்பு. நான் மீண்டும் அதை சொல்கிறேன், நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த பொதுவான பயத்திலேருந்து விழிபடுறது தான் இந்த விழிப்புணர்வு. சரியா? கால்சியம் மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கால்சியம் மாத்திரை ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா கால்சியம் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு இருதய நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கால்சியம் நோய் வந்து யாருக்கு குறையுது அப்படின்னா, பொதுவாக இந்த 50 வயசுக்கு மேலே அந்த குடலில் உடம்புலேருந்து கால்சியத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை குறையுது. அதனால் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இதாக சப்ளிமெண்ட்ரி இதாக அதை கொடுக்கணும், மாத்திரைகளை எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் மருத்துவருடைய ஆலோசனை. அவருக்கு தெரியணும் அப்படி இருந்தால் கொடுப்போம் அப்படின்னு. அப்போது இதுக்கு கால்சியம் மாத்திரைகள் வந்து பரிந்துரைப்படி தான் சாப்பிடணும். ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கால்சியம் மாத்திரை தேவையில்லைங்கிறது தான் இருதய மருத்துவருடைய ஒரு பொதுவான கணிப்பாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஆரோக்கியம் இருக்குது. அவர் வந்து அவருடைய உணவில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பால் சார்ந்த திடப்பொருட்கள், கொள்ளு, சோயா பீன்ஸு, உளுந்து, மீன், முட்டை, ஆட்டிறைச்சி, பீட்ரூட், அவரை, துவரை, பட்டாணி, காலிஃப்ளவர், வெங்காயம், வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், வெந்தயம், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, தண்டுக்கீரை, வெள்ளைப்பூண்டு, முள்ளங்கி, எலுமிச்சை, திராட்சை போன்றவற்றிலும் கால்சியம் இருக்குது. இப்போ கால்சியம் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியம் இல்லைங்கிறதுக்காக இத்தனை உணவு சொல்கிறோம். அப்போ இந்த உணவுகளில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு அதிகமான சதவீதத்தோடைய உணவு பழக்கம் இருந்துச்சுன்னா கால்சியம் எக்ஸ்ட்ரா மாத்திரை தேவையில்லை. அது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிட்டால் என்னென்ன இது இயற்கையிலே கிடச்சிடும். இவங்க உணவு பற்றாக்குறை காரணமாக கால்சியம் கிடைக்காதவர்களுக்கு தான் இந்த கால்சியத்துடைய பைதைராய்டு குறைபாடு இருக்கவங்களுக்கு இந்த கால்சியம் அளவு குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 50 பேருக்கு மேற்பட்டவங்க ஏற்கனவே சொன்னேன். அந்த குடல்
கால்சியத்தை உறிஞ்சிக்கிற தன்மை. இவங்களுக்கு தான் கால்சியம் மாத்திரை தேவை. இவர்களுக்கு உணவு மூலம் கால்சியம் கிடைக்காத போது கால்சியம் மாத்திரையை டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் உயர் ரத்த அழுத்தம், கட்டுப்படாத நீரிழிவு, அதாவது அன்கண்ட்ரோல் சுகர், ஹை ப்ரெஷர், உழைப்பில்லாத வாழ்க்கை பருமன் போன்ற பிரச்சனை இருக்கும்போது இதயத்தினுடைய இரத்த குழாய்களுக்குள்ள கெட்ட கொழுப்பு மெல்லிய படிமமாக படிய ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான இடமா சொல்கிறாங்க. இந்த ஹை ப்ரெஷர், டயபெட்டிக், அளவில்லா டயபெட்டிக்கு, உழைப்பில்லாத வாழ்க்கை முறை, உடல் பருமன், இது உங்களுக்கு இருதயத்தினுடைய குழாய்களுக்குள்ள கெட்ட கொழுப்பு மெல்லிய படிமாக படிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு காலப்போக்கில் அது லேசான மேடாக மாறும். ஏன்னா அது படிய ஆரம்பிச்சோன்னா மேடாக மாறும். இது ஒரு வீக்கம். இது பெரும் தமனி தடிப்பு துழல் அழற்சி, அதாவது ஆந்த்ரோகாலசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுயமாக தேவையில்லாமல் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கொள்ளும் போது இந்த வீக்கத்தின் மீது கால்சியம் படிய ஆரம்பித்தால் அந்த பகுதி கடுமையாகும். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். கால்சியம் மாத்திரை எடுத்துக்கலாமா இருதயத்துக்குன்னு சொல்கிறவங்களுக்கு, அவங்க வாழ்க்கை முறையிலையோ அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கும்போதோ கால்சியம் இயற்கையாகவே கிடைக்கும்போது இன்னும் கால்சியம் மாத்திரை எடுத்தேன்னா அது என்ன ஆகுது, கெட்ட கொழுப்பு ஏற்கனவே அந்த இரத்த குழாய்களில் படியும் பொழுது இந்த கால்சியமும் போய் படிஞ்சு, ஏன்னா ஏற்கனவே கால்சியம் நிறைய இருக்குது, இது எக்ஸ்ட்ரா கால்சியம், இது போய் படிஞ்சு இன்னும் அதிகமாக மாறும். அதனால தான் டாக்டருடைய பரிந்துரை தேவை, டாக்டருடைய பரிசோதனை தேவைன்னு சொல்கிற காரணம் இதனால தான். அப்போ ரத்தம் ஓட்டம் சீராக செல்ல முடியாமல் உறைவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் ஹார்ட் அட்டாக் வந்துடும். பார்த்துக்கிட்டுங்க கால்சியம் மாத்திரை எடுக்கிறதுனால. அப்போ இது ஒரு பொதுவான விழிப்புணர்வுக்கு தான் இது சொல்கிறோம். இப்படி அதாவது முதல்ல சொன்னேன், இது சரியா அது சரியா, இது கிட்டதா அது நல்லதா, இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் தான், கால்சியம் எடுத்துக்கலாமா ஸ்டாட்டின் எடுத்துக்கலாமா மாத்திரைகள்லாம் சொல்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த இது. அப்போ இரத்த குழாய்கள் மென்மையாக இருக்கிற வரைக்கும் கால்சியம் படியாது. குழாய்க்குள்ளே ஏதாவது ஒரு பகுதி பழுதடைந்திருந்தால், வீக்கமாக இருந்தால் அந்த இடத்துல கால்சியம் உப்பு படிய வாய்ப்பாக இருக்கும். அது பாருங்கள், ஏற்கனவே அங்கே ஒரு படிமம் இருந்தால் தான் இது போய் படியும் மொழி, பொதுவாக இது போய் படியாது கால்சியம். அதனால தான் அதை அப்போ மருத்துவர் பரிந்துரைத்த அளவை தாண்டியும் காலத்தை தாண்டியும் கால்சியம் மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே இருதயத்துக்கு நல்லது. கால்சியம் மாத்திரை பொறுத்த வரைக்கும் பொதுவான விழிப்புணர்வு. நீங்கள் சாப்பிட்றது சத்து மாத்திரை தான் நின்னாலும் மருத்துவருடைய ஆலோசனை தொடர்ந்து இல்லாமல் சாப்பிட்றது நல்லதில்லை அப்படிங்கிறது இந்த இருதய மருத்துவருடைய பொதுவான ஆலோசனை, அதாவது விழிப்புணர்வு. இப்போ ஓரளவுக்கு இருதயத்துக்கான பாரம்பரிய நோயா எதனால் அது ஏற்படுதுன்னு பொதுவான காரணங்கள், இந்த கால்சியம் மாத்திரை ஸ்டாட்டின் மாத்திரை குறித்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து மருத்துவ குறிப்புகளை பாருங்கள். நம்மளுடைய சேனல் ஜாயின் பண்ணுங்கள், மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பர்டிகுலராக சப்ஸ்கிரிப்ஷன் பதிவு பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து மருத்துவ குறிப்புகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.